போயிட்டு தனுஷ் அதுலயே எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இன்னோவேட்டிவா இருக்காரு. அவரு லிரிக்ஸ்லயும் அதே மாதிரி இன்னோவேட்டிவா நிறைய விஷயத்த செஞ்சிருக்காரு. அதுதான் அவரு ஃபர்ஸ்ட் பெண்ணு முடிச்ச பாடல். அதுல வந்து லிரிக்கா சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் 3 படத்துல மொத்த பாட்டும் அவரே அருண் ராஜா காமராஜா ஒரு விஷயம் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட்னு பார்த்தா அது வந்து ஆக்டர் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போயிட்டு நீயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி மியூசிக் டைரக்டரும் லிரிசிஸ்டும் பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு அதுக்கப்புறமா வைராஜாவுடைய ஒரு பாட்டு மூவ் யுவர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அது அவரு எழுதுனது தான். அது வந்து இளையராஜா பாடியிருப்பாரு. அந்த பாட்டு மேக்சிமம் பெருசா நானே ஒரு 3-4 வாட்டி தான் கேட்டேன். லிரிக்ஸ் மட்டும் தானே சொல்லி. அதுக்கப்புறம் வந்து மாறி படத்தில் தப்பாதான் தெரியும் நம்ம ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதுறாரு. தப்பாதான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலா. அதுவும் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். லிரிக்ஸ் அவங்க வேற லெவல்ல இருக்கும். குனியும் போட்டு குத்தும் ஊருக்குள்ள முந்தியதை நடக்கணும் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 97 வெள்ளத்தேடும் ஊருக்குள்ள தனியாவே இருந்தாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்றாரு. அப்புறம் வந்து தனியா வந்தோம் தனியா போவோம் சொந்தம் வந்தோம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் காமிச்சாரு. தலைவா குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தேதான் நடக்கணும் வழி அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு தனுஷோட சூப்பரான ஒரு மோட்டிவேஷன். அதுக்கப்புறமா வந்து தங்க மகள்ல ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதினாரு. அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எவர் கிரீனான ரொம்ப எப்பவுமே பிடிச்ச பாட்டு வந்து ஓவோ ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு உயிரே உயிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். அது வந்து சொல்லாத ஆசையெல்லாம் நீதானே பெண்ணே ஓஹோ தள்ளாடும் ஆயுள் வரை மீண்டும் ஓஹோ என் காதல் பாடல் எல்லாம் எல்லாமே நீதான் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் காமிச்சிருப்பாரு. திரிக்கா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஒரு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஜோடி நிலவே அதுல தாங்க தாங்க பாருங்கள் காலம் தந்தவை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தாங்க பாருங்கள் காலம் தந்தவை. அவரு எல்லா ஜானரா ஒரு வயசு பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் லிரிக்காவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரா இல்ல முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் டக் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டம் அதுல ஒரு சூப்பர் கடகடன்னு எரியுது என் வயசு பெட வெட பையன் எனக்கு இங்க புதுசு கடகடன்னு ஏறுது என் பரிசு படப்படன்னு இது எலக்ட்ரான்ஸ் தக தகன்னு எரியும் வயசு வெட வெட பையன் எனக்கு இது புதுசு கடகடன் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக இருக்கும் அந்த பாடல். அதுக்கப்புறமா VIP 2 வேலையில்லா பட்டதாக 2ஆம் பாகம். அதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதினாரு. அதுல வந்து நடராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து புதுசா பிறப்போண்டா பழச மதிப்போண்டா கனமா உழைப்போண்டா ஓய்வு நமக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பிறப்போண்டா பழச மதிப்போம் ஒரு மாதிரி தத்துவ பாடல அங்க முன் வைக்கிறார் மிஸ்டர் டி. அதுக்கப்புறம் இறைவனாய் தந்த இறைவியே அப்படின்னு சொல்லிட்டு போயது நீயாரோட அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு மாதிரி இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காண் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பம்ல உச்சத்துல கத்துரலே நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரா இருக்கும் பாட்டு. அதுல வந்து ஒரு சென்ட்ரல் பிட்டு வேற லெவல்ல இருக்கும். காதல் காலத்தில் அவதாங்க பூவும் கல்யாணம் முடிஞ்சவனே அவதாங்க பூதம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் காலத்தில் அவதாங்க பூரம் கல்யாணம் முடிஞ்சா காவலே கல்யாண வாழ்க்கையில ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ரிஜிஸ்டர் பண்றாரு மிஸ்டர் டி. அதுக்கப்புறமா அவர் பண்ண லிரிக் வந்து மரியாள் படத்துல கடல் ராசானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இது உண்மையிலே சீரியஸா சொல்றேன் வேற லெவல்ல இருக்கும் அந்த லிரிக்ஸ். ஒரு எப்படி சொல்றது அது தனுஷ் பெண்டு யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்டு AR ரகுமான் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான காம்போவான ஒரு பாட்டு. அது செம்ம பாட்டு யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு சென்ட்ரல் பிட்டு அதே மாதிரி வருதானே. ஏன்னா அவரோட அந்த சென்ட்ரல் பிட்ல ஒரு விஷயம் வந்து சூப்பரா கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதான் ரொம்ப நான் ஒத்தையில பாடுறேன் தன்னால இந்த பாலைவன பாவைகளின் முன்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்தையில பாடுறேன்னு தன்னால இந்த பாலைவன பாறைகளின் முன்னால வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டு வந்து அந்த படத்தோட ஒரு கதையை சொல்ற மாதிரியே ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த பேட்ட படத்துல அந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தனுஷ் சூப்பர் ஸ்டார் ஃபேன், அனிருத் சூப்பர் ஸ்டார் ஃபேன், கார்த்திக் சூப்பர் ஸ்டார் வேரியன் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு மாஸ் பாட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா வேற லெவல்ல ஒரு விண்டேஜ் சாங் மாதிரி
ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அதான் இளமை திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கும். கார்த்திக் சுப்புராஜ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் அந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் வந்து எண்ணினியே பொங்கிடாவே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கும். பாட்டு சூப்பரா எழுதியிருப்பாரு. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம மனசெல்லாம் பறிச்சிருவார் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கும். வாழ்க்கையே வாழத்தானே வா என் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வாழத்தானே வா என் கண் வாழ்வதற்காக ஒரு தத்துவத்தை இங்க முன்வைக்கிறார் மிஸ்டர் போயிட்டு தனுஷ். அதுக்கப்புறமா ஜனமே தந்திரம் அப்படின்ற ஒரு படத்தில் நேத்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சில பேருக்கு தான் ரீச் ஆச்சு. வேற லெவல்ல இருக்கும். அதுவும் ஒரு இளையராஜா வெர்ஷன்ல ஒரு பாட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி இருக்கும். லிரிக்ஸா வேற லெவல்ல இருக்கும். நேத்து ஒரு கண்ணில் நான் ஒன்ன உண்மையாக வேற லெவல்ல இருக்கும் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு ஆல்மோஸ்ட் யாருக்குமே தெரியாத லிரிக்கா சூப்பரா பண்ணியிருப்பாரு. மாறன் படத்துல வந்து பொல்லாத உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இப்ப வரைக்கும் யாருன்னா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த பாட்டை போய் மேக்சிமம் கேளுங்க. வேற லெவல்ல இருக்கும் லிரிக்கா. இது பொல்லாத உலகம் நீ கொஞ்சம் ஷார்ப்பா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சென்ட்ரல் பிட்லாம் சூப்பரா இருக்கும். லார்ஜா நீ ஜெயிச்சாக்கா ஸ்மாலா நீ ஆடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீ சிந்து வேர்வைக்கு மாலைகள் சூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிடிச்ச வாழ்க்கை சிம்பிள்னாலும் கெத்து தானே ப்ரோ, விழுந்து புரண்டு எதிர்ச்சாலும் ஒத்து தானே ப்ரோ, போர்விட்ட நீ தேடு அப்படின்னு சொல்லிட்டு மாசு பண்ணியிருப்பாரு. என்னை யாராவது ஒரு மாதிரி ஏமாத்திட்டார்கள், நான் அவர்களை பழிவாங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங் வெற்றி கொடுக்கிறதுக்கு அப்புறம் வர வேண்டிய பாட்டு. அந்த பாட்டு படம் ஃபிளாப்ன்றதால பாட்டு மேக்ஸிமம் தெரியல. அதே படத்துல சூப்பரான ஒரு பாட்டு சிட்டுக்குருவி அடித்தாரோ கண்ணம்மா வேற லெவலில் இருக்கும். அது வந்து எப்படின்னா இந்த தென்பாண்டி சீமையிலே அதோட அப்டேட் வெர்ஷன் மாதிரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஜிபியும் இவரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். பட் அந்த பாட்டும் மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு சாங். அதுக்கப்புறமா திருச்சி பிரம்பலம் அப்படின்ற படத்தில் அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம செலிப்ரேட் பண்ணி தீர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல அவரே எழுதுனதுனால மொத்த பாட்டும் அவரே எழுதினார். சூப்பராகவே இருக்கும். நான் வந்து எழுதினாருங்கிறது கதை அவரே எழுதினதுனால பாட்டும் அவரே முக்கியமா எழுதினார். சூப்பரா இருக்கும். அந்த படம் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனது ஒரு முக்கிய காரணம் வந்து நான் சொன்னா அவரோட ரைட்டிங் சைடு. அவரோட ரைட்டிங் சைடு உண்மையாலே வேற லெவல்ல இருக்கும். நான் இப்ப சாங்குக்கு வரேன். அதுல வரும்போது ஃபர்ஸ்ட் பாடல் வந்து மேகம் கற்காதா பெண்ணே பெண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த ஆல்பம்ல. அதுல வந்து கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிப்பதற்கே ஒரு கவித்துவத்தை கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன் வழங்கி விட்டார் கவிஞர் தனுஷ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து என்னோடு சேர்ந்து வாழ்ந்த சோகம் எல்லாம் காற்றில் பறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஆஃப் பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதுலயும் சூப்பரா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எனக்குன்னு ஒரு வானம் எனக்குன்னு ஒரு மேகம் மழை பொழிது அத்தாடி நீதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு காதல் கவித்துவத்தை இங்கு இப்ப எது நான் இந்த ஜெய டிவில தான் ஒரு விஷயம் இருக்கும். 10 மணிக்கு மேல இளையராஜா பாடல்களை பேசுறதுக்கு அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் சூப்பரா பேசுறாரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப இம்ப்ரெசிவ் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தாய்க்கிழமை ஒரு ரூரல் ஃபோக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் வேற லெவல்ல சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் தேன்மொழி அப்படின்ற ஒரு பாடல் இது வரைக்கும் ஒரு வைப் மெட்டீரியல் எல்லாமே கோரஸ்ல ஒன்னா ஒரே பாடணும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆயிடுச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு அதோட இன்னொரு வெர்ஷன் இருக்கலாம் மயக்கம், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட வாய்ஸ்ல தனுஷ் வாய்ஸ்லயே சூப்பரா இருக்கும். லிரிக்காவும் வேற என் லைஃப்ல நீதான் பேரா இருந்தாலும் பார்க்க வேண்டாம் தான் எனக்கு நீதான் பெஸ்ட்டு கடவுள் வச்சா நீ டெஸ்ட் பாசம் வச்ச ஓவரா இதுதான் ஃபீவரா நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இருத்தனமா எனக்கு என் கூடயே இருக்கா நான் எனக்கு லவ்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். திடீர்னு லவ் வந்துருமோன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் என்று இங்க கவிஞர் வேலை செய்கிறார். வேற லவ் பாட்டு. அதுக்கப்புறமா இந்த ஹிந்தி படம் வந்து பட்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு கலட்டா கல்யாணம் தமிழ் அப்டேட்லயே இருக்கும். அது வந்து லிட்டில் லிட்டில்னு சொல்லிட்டு வேற
லெவலில் இருக்கும். அந்த பாட்டு ஹிந்தியும் அவர் தான் எழுதினாருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டு தான் நினைக்கிறேன், அவர் தான் எழுதினாரு. அப்புறம் தமிழ்லையும் எழுதியிருப்பாரு, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒய்டிஸ் கொலவரியோட இன்னொரு வெர்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. இங்கிலீஷ் வேர்டு அப்படிதான் இருக்கும், வேற வேற லெவலில் இருக்கும். நேரம் மை லவ் இஸ் ஹெவி ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு இருப்பாரு அந்த பாட்டில். அதுக்கப்புறமா அவர் வந்து வாத்தி படத்துல ஒரு பாட்டு எழுதிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சாங்குக்கு அவர் லிரிக் எழுதி தான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இல்ல சாரி, ஆல்ரெடி என்ன சொல்ல எழுதிட்டாரு, மணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் ஸ்வேதா மோகன் தான் படிப்பாங்க, இதுலயும் ஸ்வேதா மோகன் தான் படிப்பாங்க. சாரி, அதுதான் இப்போ இந்த சொன்ன வாத்தி படத்துல வந்து வா வாத்தி அந்த பாட்டு, அதுவும் வேற லெவலில். ஏன்னா அதே மாதிரி அந்த பாட்டை ரீப்ளேஸ் வெர்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து தனுஷ் பாடியிருப்பாரு. அந்த இதே லிரிக்க கொஞ்சமா அவரோட எப்படி சொல்றது, ஃபீமேல் வெர்ஷன் சாங்க மேல் வெர்ஷன் சாங்க மாற்றிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப வேற லெவலில். ஏதோ கால் போன போக்கில் போனேன்னா, உன் பேரை என் பேரை ஒன்னா பார்த்தேன்னா, கண்ணாடி முன்னாடி செய்யாதேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டையும் ஒரு மாதிரி கலக்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா நானே ஒரு பாட்டு இருக்கும், ரெண்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி லிரிக்கலா வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாதிரி மோட்டிவேஷன் சொல்லுதா இல்லைன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடுக்கு பண்ண ஒரு பாட்டு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும். அதுல சூப்பரா ஒரு லிரிக்லாம். அதுல வந்து பாம்பு குழுமிஷம் உண்டு, பூ குழுமிஷம் உண்டு, பூவை தலையில் சூடிடுவார், பாம்பை பார்த்ததும் அழித்திடுவார், மனிதர்க்குள் மிருகம் அதிகமடா, மிருகத்தில் மனிதம் அதிகமடா, மிருகத்தை உயிராய் பார்க்கின்றேன், மனிதனின் உயிரை எடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாம்புக்குள்ளும் விஷம் உண்டு, பூவுக்குள்ளும். அந்த படத்தோட கேரக்டர் ஒரு ஈவில் கேரக்டர், அவரு தான் அந்த படத்துக்கும் கதை அப்படின்னு இருக்கும்போது சூப்பரா எழுதியிருப்பாரு. ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டு, ரெண்டு ராஜா. அதுக்கப்புறமா வந்து ரீசெண்டா வந்து அடங்காத அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நாய் படத்துல எழுதியிருந்தாரு. அதுவும் ஒரு மாதிரி பிரிக்கா வேற லெவல்லே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் வாய்ஸும் அந்த மியூசிக்காக அந்த பாட்டை எனக்கு வந்து ஒரு மாதிரி இளையராஜா ஃபேவரட்டே இருக்கும். அது ஓப்பனிங் அடங்காத அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஒரு பேஸ் வாய்ஸ்ல பாடுவார்ல, அதுவே வந்து இது ஏஆர் மியூசிக்கா இல்லை இளையராஜா மியூசிக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். அதுலயும் லிரிக்காவும் ஒரு மாதிரி. ஸோ தனுஷ் எனக்கு ரைட்டிங் அந்த லெவல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ரைட்டரா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டிலே அந்த படத்துல நினைச்ச ரேவதி மேம் சொல்லியிருப்பாங்க, ஒரு நான் ஒரு ஆக்டர் நினைச்சேன்னா ஒரு ரைட்டிங்கா நிறைய விஷயம் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு சீன் இருக்கும், அது வந்து இவருக்கு ராஜ்கருக்கு ஒரு மாதிரி கேஸ்டபிள் அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கும்போது ஏடி என் கையில சித்துறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் யாராவது எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருப்பாரு. உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ரைட்டிங்கா அவர் சூப்பராக பவர் பண்ணி வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி ராய் மட்டும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன், ஒரு ரைட்டராகவும் டேரக்டராகவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வர யூடியூப் கூட எனக்காக யூஸ் உயிராட்டுக்கு